வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி மங்கா ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்றது அப்படின்னா, இதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்றோம். அதுலருந்து ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி அத டெக்ஸ்ட் இன்டூ மங்காவா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அண்ட் தென் அந்த மங்காவ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப்பா நம்ம ரெடி பண்ணி அது வெர்டிகல் ஸ்க்ரோலிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அத ஒரு சில வெப்சைட்ஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். அது எது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ChatGPT போயிருங்க. ChatGPT போனதுக்கப்புறம் அதுல ஸ்கிரிப்ட் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட ஐடியாலஜி ஃபுல்லா சொல்லிருங்க. இந்த மாரி ஐ வாண்ட் டூ மேக் அ மங்கா லைக் திஸ் தீம் அப்படின்னு சொல்லிருங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அது ஸ்கிரிப்ட் கொடுக்கும். அந்த ஸ்கிரிப்ட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளா ஒரு 1 பேஜ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கலாம். ஸோ கிவ் தி ஸ்கிரிப்ட் ஃபார் மேக் அனிமே மங்கா. ஸோ இது தீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் பாய் அண்ட் கேர்ள். ஸோ அவங்க லவ் பண்ணுறாங்க அண்ட் வாக் ஆன் ஆர் டுகெதர். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பிங்க் தீமில் நம்ம கொடுத்துக்கலாம். கலர்ஃபுல் தீமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கோம். இங்கே வருங்க, இதுக்குள்ள கூட ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இங்கே என்ன நடப்பா, இங்கே பாய்க்கு பிஏ. ஓகே, இது ஒரு நார்மல் தான். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஸோ இது என்ன கொடுத்துருக்கு. சீன் 1 ஆஃப்டர் ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காப்பி பண்ணுங்க. எது சீன் ஒன்னை ஃபுல்லாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் அனி ஃபன் ஸ்பேஸ் ஏஐ மங்கா ஜெனரேட்டர் வந்துருச்சு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ஏஐ மங்கா ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண ப்ரோம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாடல் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஃப்ரேம் அண்ட் ஸ்டைல். இதுலேயே நிறைய ஸ்டைல் இருக்குது. அமெரிக்கன் காமிக் இருக்குது, கொரியன் வெப்டூன் இருக்குது, அண்ட் கஸ்டம் பேஸ்டு இருக்கலாம். இதில் ஸ்பென்சல் ஸ்கெட்ச் இருக்குது, ஃபுல் கலர்டாகவும் இருக்குது. நம்ம ப்ரோவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட். A few moments later. ஓகே, அவ்வளோதான். நம்ம கொடுத்த ப்ரோம்ப்ட்டுக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது இருக்கக்கூடிய மங்கா இதை ஜஸ்ட் கீழே டவுன்லோட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பேஜை ரெடி பண்ணதுக்கப்புறம் தென் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 அப்படின்றது ரெடி பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுலேயே அனிஃபன் மங்கா மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ மங்கா மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மங்கா மேக் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆன்லைன் சைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுலேயே இமேஜஸ் போட்டு நீங்கள் ஓன் கிரியேஷன் நீங்களே இமேஜஸ் ஆட் பண்ணி நீங்களே டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதனுடைய ஷேப்ஸ் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு blank பேஜ் கூட ஆட் பண்ணுறேன். blank பேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ நான் ஒரு blank பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். blank பேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட்ஸ் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இமேஜ். ஸோ ஜஸ்ட் லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிடணும். இது புக் பேஜ், ஃப்ரண்ட் பேஜு, அடுத்து பேஜ் 1, அடுத்து பேஜ் 2, பேஜ் 3 அண்ட் எண்டு. ஸோ எண்டுக்கு அப்புறம் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கொடுக்குறத எடுத்துக்கலாம். உங்களுக்குரிய கிரெடிட்ஸு இல்லை அதனுடைய தீம் எதனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது இங்கே வச்சுட்டு செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணிட்டு அகைன் அதே மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப்.
ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா மங்கா படிக்கிறவங்க வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஓகே, இதை நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெடியாக இருக்குது. ஓகே, பேஜ் 2 வந்து லோட் ஆகட்டும். இது 2 பேஜ் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோ இப்போ வந்து பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வந்து மங்கா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து கிவ் அவே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் டிஎம்ல ஷேர் பண்ணலாம் அந்த பிடிஎஃபோட லிங்க்கை. இல்லை ப்ரோ எனக்கு வந்து இதை நான் வந்து ஒரு 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 காப்பி கூட 10 ரூபா கூட விற்கலாம், 100 பேர்னா கூட 1000 ரூபா 2000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லிங்க் சைட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் போகிற மாதிரி அங்கே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இப்படி இது வந்து விற்கமான்னு தெரியாது, இது வந்து எப்படி ப்ராப்பர் வேல வந்து கொடுக்க செல் பண்ணுறது தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 3 சைட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வெப்2ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்துருக்கு. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வந்து ஒரு ஜானலில் ரெடி பண்ணிடணும். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுக்கணும். பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் கேட்கும். சைன்இன்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் இல்லைன்னா ஸ்கொயர் அதில் வந்து டெம்ப்ளேட் வந்து அப்ளை பண்ணுறோம். லைக் வந்து தம்ப்நெயில் மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டைட்டிலு என்ன கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து அதை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுடைய பிடிஎஃப்லையும் இதே மாதிரி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 637 மில்லியன் வியூஸ். ஐ லவ் டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. உங்களுடைய மங்கா எல்லோரும் படிப்பாங்க பார்ப்பாங்க. எவ்ரி சண்டே இதெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ண ஸோ பாப்புலர் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து இன்னொன்று வந்து டேப்ஸ் ஐஓ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் பப்ளிஷ் பண்ணலாம். அந்த மேலே இருப்பாங்க இதுலேயும் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு மங்கா கிரியேட் பண்ணால் கூட போதும். அதை நீங்கள் ChatGPTல கொடுத்துட்டு இதுக்கு இந்த டைட்டில் இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதே மாதிரி அதுலேயே நீங்கள் போயிட்டு 9:16 எனக்கு ஒரு தம்ப்நெயில் கொடு அவங்களே கொடுத்துருப்பாங்க. 1920க்கும் 1080க்கும் அந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேலுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதை நீங்கள் கொடுத்து அதை ஏர்ன் பண்ணுறது தான். ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோபல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 ஃபேமஸானது. நிறையா மங்காஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே கீழே பாருங்களேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மங்கா கிரியேட் பண்ணி அதுக்கு நல்ல தம்ப்நெயில் போட்டு நல்ல கான்செப்டை வந்து மாற்றி அதை நீங்கள் அப்லோட் பண்ணி இதை பாருங்கள் மார்வல்ஸ் அப்ளை பண்ண ஜஸ்ட் $2 நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் $2 கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி சேலுக்கும் உங்களுக்கு வந்து அதுக்குரிய கமிஷன். ஏன்னா இவங்க வந்து பிளாட்ஃபார்முக்கு கொஞ்சம் ஃபீ எடுத்துக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீ போக உங்களுக்கும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த ஜானலும் வேணால் பண்ணலாம். லவ் ஜானல்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை ஆக்ஷன் ஜானல்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். காமெடி ட்ராமாஸு ட்ராமாஸு ஜாப்பனீஸ் ஏன் நீங்கள் இந்தியன் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கூட நீங்கள் மங்காஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்களே உங்கள் ஓன் டைட்டில்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ChatGPT போங்க. ChatGPTல இந்த மாதிரி வந்து டைட்டில் ஸோ அது வந்து ஜானர் ரொமான்ஸ் ஸ்கூல் லைஃப் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கொடுத்து இந்த தீமில் வேணும். Scene 1 Scene 2 அதுக்கப்புறம் Scene 3 அண்ட் ஃபைனல் ஷாட் வந்து கொடுத்து ஒரு ஃபுல்லாக நான் வந்து ஒரு 4 பேஜ் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து சைட் பார்த்துக்கோங்க அனிஃபன். ஸோ மங்கா ஜென்ரேட்டரில் போயிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மங்கா இது வந்து மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பேஜ் பை பேஜ் நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஃபேம் ஆகிக்கலாம். இல்லை அரல்ஸ் அதை நீங்கள் வந்து மணியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அது உங்களை பொறுத்து தான். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக போகிறீங்க. ஏன்னா சில பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு பப்ளிஷிங்கில் போயிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு வர்றது அவ்வளோதான்.
ஓகே. அவ்வளோதான் கான்செப்ட். நீங்க வந்து இந்த மாரி நியூ டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறணும், இல்ல நியூ சாஃப்ட்வேர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும், நியூ ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மறக்காம டெக் கசாமா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துராம. ஏன்னா, நீங்க என் கூட சேர்ந்தா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அப்டேட். ஏன்னா நான் போடுற வீடியோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, அது போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.